வணக்கம். இப்போ சென்னை நகரமே ஒரு மிகப்பெரிய அதிவேகமான போலீஸ் ஆக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ். ஒரே ராத்திரியில சென்னை முழுவதும் நடந்த இந்த அதிரடி வேட்டையின் பின்னணி என்ன? வாங்க இந்த அலசல்ல விரிவாக பார்க்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள நேரடியா போயிடலாம். திடீர்னு ஒரு ராத்திரியில போலீஸ் ஏன் இவ்ளோ பெரிய வேட்டையை ஆரம்பிக்கணும்? இதுக்கு முக்கிய காரணம் மே 17ஆம் தேதி தாம்பரம் பக்கத்துல நடந்த அந்த கொடூரமான இரட்டை கொலை சம்பவம் தான். இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவத்துல 7 ரவுடிகளை போலீஸ் கைது செஞ்சாங்க. இதுல ரொம்பவே பகீர்னு இருந்த விஷயம் என்னன்னா, அந்த 7 பேர்ல 2 பேர் 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்கள். சின்ன பசங்க கூட இப்படிப்பட்ட குற்றங்கள்ல இறங்குறது காவல்துறைய உடனடியாக ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்க தூண்டியிருக்கு. விஷயங்கள் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. மே 17ஆம் தேதி தாம்பரம் இரட்டை கொலை நடக்குது. உடனே முதலமைச்சர் விஜய் சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து ஆக்ஷனை முடுக்கி விடுறார். அதற்கான பதிலடியா ஒரே ராத்திரியில 12 மாவட்டங்கள்ல ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் மூலமா காவல்துறை தங்களோட வேகத்தை காட்டுறாங்க. இதோட விளைவு அடுத்த 48 மணி நேரத்துக்குள் 300 பேரை கைது செய்யணும் என்கிற மிக கடுமையான இலக்கு. ஒரு சம்பவம் நடந்த உடனே அது காட்டுத்தீ மாதிரி பரவாம இருக்க அரசாங்கம் எடுத்த உடனடி தடுப்பு நடவடிக்கை தான் இது. அடுத்து இந்த ஆபரேஷனுக்கான வியூகங்களை அமைத்த காவல்துறை தலைமை பத்தி பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்ற உடனே காவல்துறைக்கு ஒரு 3 முக்கியமான முன்னுரிமைகளை ரொம்ப ஆணித்தரமா செட் பண்ணிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, அப்புறம் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிப்பது. இந்த 3 விஷயத்திலையும் எந்த சமரசமும் கிடையாதுன்னு அவர் ரொம்ப தெளிவா உத்தரவு போட்டிருக்கார். முதலமைச்சரோட இந்த பிளானை கிரவுண்ட்ல உடனடி ஆக்ஷனை மாத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா, டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக். இந்த 2 மிக முக்கிய உயர் அதிகாரிகளோட நேரடி கண்காணிப்பு மற்றும் வியூகத்துல தான் இந்த ஒட்டுமொத்த அதிரடி நடவடிக்கையும் ரொம்ப பக்காவா திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த இரவு நேர அதிரடி வேட்டை எப்படி ஃபீல்டுல செயல்படுத்தப்பட்டுச்சுன்னு பாப்போம். 12 இந்த நம்பர் ஆபரேஷனோட பிரம்மாண்டத்தை குறிக்குது. சென்னையில இருக்கிற ஒட்டுமொத்த 12 காவல் மாவட்டங்களிலும் ஒரே ராத்திரியில ஒரே நேரத்துல இந்த மாபெரும் தேடுதல் வேட்டை நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12 இடங்கள்ல ஒரே நேரத்துல அட்டாக் நடக்கணும்னா இந்த அளவுக்கு அவங்களோட நெட்வொர்க் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். இது காவல்துறையின் அபாரமான தகவல் தொடர்பு நமக்கு காட்டுது. இந்த புள்ளி விவரத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரே ராத்திரியில நடந்த 100க்கும் மேற்பட்ட கைதுகள் எங்கெங்க நடந்திருக்குன்னு இது ரொம்ப துல்லியமா காட்டுது. புளியந்தோப்புல 20, அடையாறுல 19, தீநகர்ல 18, அண்ணா நகர்ல 9. அதாவது எங்கெல்லாம் குற்றங்கள் அதிகமா நடக்குதோ அங்கதான் போலீஸ் தங்களோட பிடிய ரொம்ப டைட் பண்ணிருக்காங்க. இதனால இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வசிக்கிற மக்கள் இப்போ நிம்மதியா பெருமூச்சு விடுறாங்கன்னு தான் சொல்லணும். இங்க போலீஸ் முக்கியமா யாரையெல்லாம் டார்கெட் பண்றாங்க? ஒரு பக்கம் ஜாமீன்ல வெளியே வந்துட்டு மறுபடியும் தப்பு பண்ண வாய்ப்புள்ள பழைய குற்றவாளிகள், இன்னொரு பக்கம் போதைப்பொருள் விற்பனையில ஈடுபடுறவங்க. குறிப்பா சமூக வலைதளங்கள் மூலமா நடக்கிற போதைப்பொருள் விற்பனையை முடக்க போலீஸ் அவங்களோட சைபர் கண்காணிப்பையும் ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்காங்க. 300. ஆமாங்க, இந்த நடவடிக்கையோட வேகம் இன்னும் குறையல. தொடர்ந்து 48 மணி நேரம் நடக்க போற இந்த மிஷன்ல 300க்கும் மேற்பட்ட ரவுடிகளை கைது செய்யணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட உறுதியான டார்கெட். இது குற்றவாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் பெல். சோ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இந்த நடவடிக்கைக்கு பின்னால இருக்கிற சட்ட ரீதியான செயல்முறை தான். முதல்ல சந்தேக நபர்களை தூக்குறாங்க. 2வதா அவங்க கிட்ட இருந்து இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டோன்னு ஒரு பிரமாண பத்திரம், அதாவது ஒரு அஃபிடவிட் வாங்குறாங்க. 3வதா சைதாப்பேட்டை மற்றும் எழும்பூர் நீதிமன்றங்கள்ல ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்றாங்க. இந்த பிரமாண பத்திரத்துல கையெழுத்து போட்ட பிறகு அவங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட உடனடியாக திரும்பவும் உள்ள தள்ளிடுவாங்க. எதிர்கால ரவுடிசத்துக்கு இது ஒரு சூப்பரான செக்மேட். கடைசியா இந்த நடவடிக்கைகள் நம்ம ஊர் மக்களுக்கும் பொது பாதுகாப்புக்கும் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாம். பொதுமக்கள் பாதுகாப்பாக வாழும் சூழலை உருவாக்கும் வகையில் இத்தகைய தொடர் நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கவை அப்படின்னு பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க. நகரத்துல ஒரு நிரந்தரமான அமைதியை கொண்டு வர்றதுக்கான உறுதியான ஸ்டெப்பா மக்கள் இதை பார்க்கறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்களும் நானும் ராத்திரியில எந்த பயமும் இல்லாம ரோட்ல நடப்பதற்கான உத்தரவாதம் இதுதாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமான கேள்வியோட நம்ம கொண்டு வந்து நிறுத்துது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு நிரந்தரமான பொது பாதுகாப்பை உருவாக்குறதுக்கு இந்த ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் ஒரு புதிய தொடக்கமா அமையுமா? இந்த கடுமையான வியூகம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டால் அது தமிழ்நாட்டின் குற்றப்பின்னணியை நிரந்தரமாக மாற்றுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.